வா முன்னாடியா தலையில முன்னாடி நிக்க நாங்கெல்லாம் பின்னாடி போறோம். பூ அதிகமா வந்திருக்குன்னு இப்போ இதுல எவ்வளவு பூ அதிகமா வந்திருக்கு, அதுல எவ்வளவு வந்திருக்கு, அதுல எவ்வளவு இருக்கு, அதை நாங்க நோட் பண்ணுவோம். இது இது எதுக்காகனா நம்ம ஒரு கவர்மெண்ட் அந்த இது ஒரு அப்ரூவல் வாங்குறது அந்த மாதிரி இதுக்கு. ஏன் ஒரு புது மருந்து வருது, ஏற்கனவே இருக்க மருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு இல்லை இதாக இருக்குது, அல்லது இதோட அது நல்லாவே கூட இருக்கலாம், அது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ஒரு சில நேரத்தில் விவசாயிக்கு நம்ம சொல்கிறதுக்கும் இருக்கும். அதே மாதிரி இலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் திவா இலை இருக்கா திவா, இந்த இலையை இந்த இலையை அப்படியே தொட்டு பாருங்கள், இது அப்படியே தொட்டு பாருங்கள் சார். இந்த இதில் இருக்க அந்த சைஸுக்கு ஒரு இலையும் தொட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் அந்த எனக்கு டிஃபரண்ட் காமிச்சாரு அன்னைக்கு நீங்க நானு தான பார்த்தோம். திக்னஸ் இல்ல. ஆமாங்க. அதாவது வந்து அந்த ஒரு முறமுறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நீட் மருந்து கொஞ்சம் நீட் வந்து சொல்லுது. இது நீட் வராது இல்ல. ஒரு காலுக்கு அடிக்காதே இருக்கு. நீங்க அந்த கடைசி காலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த இலையும் அப்படியே பக்கத்துல இருக்க இலையில வந்து வசவசம் இருக்குது. இது கொஞ்சம் டெம்பரரி இருக்குதானே வித்தியாசம் தெரியுதா? அது போய் பாருங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தாலே அந்த வித்தியாசம் தெரியும், அந்த கிளியரா. ஆமா இது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அது பச்சை நல்லா பச்சையும் கட்டி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது அந்த வித்தியாசம் இல்லை. இதுல வந்து நோய் எடுக்குது. இது கொஞ்சம் அது புள்ளியும் இருக்காது. அந்த சைடு நீங்க மற்றதுல பாத்தீங்கன்னா புள்ளி மேல வரையும் பரவி இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்படியே ஒன்று ஒன்றா பார்க்குறீங்களா, அப்படியே வித்தியாசம் தெரியுமா? அப்படியே உள்ள போய் அந்த கடைசியில் அப்படியே வாங்க சார், பாருங்க நீங்களே வயல் அப்படியே பாருங்க. நல்ல ரிசல்ட். கீழே இருந்து எப்படி ஏறி இருக்கு, இது நம்ம மேலே ஒன்றும் ஹைட்டாக வளரும். அதாவது எடுக்கிற பூ கொட்டாதுண்ணா, பூ நல்லா நிற்கும், பிஞ்சுமே நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதான் மற்றதுக்கு நம்மள வித்தியாசம் நல்லா இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். காய் வசியாம காய் பிடிச்சி மணி மிராவிஸ்டியோ பாட்டில் ஒன்று எடுத்துட்டு வா, ஒரு 2-3 எடுத்துட்டு வா. அது மட்டும் எல்லாருக்கும் சொல்றதுதான் நான் மட்டுமே நல்லா அதுல வர 8 நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம். அடிக்காம மற்ற மருந்து எப்படி இருக்கு? புது மருந்து வருதுன்னா ஏன் புது மருந்து வருது? என்ன வித்தியாசம்? எடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். அது எங்களோட பர்பஸ்க்காக போட்டது. ரிசல்ட் சிஞ்சண்டா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இசபியானு குவான்டிஸு மருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மருந்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிராவிஸ் டியோ. சரிங்களா? இந்த ரிப்பன் கட்டி இருக்கிறதுக்குள்ள மருந்து அடிச்சிருக்கும். இதுக்கு பக்கத்தில் ஒரு மருந்து, அதுக்கு நேராக அங்கே ஒரு மருந்து, இங்கே ஒரு மருந்து, கடைசியில் ஒரு கால் மட்டும் மருந்து அடிக்காமல் விட்டுருக்கும். அதான் இந்த வயல். அப்போ இந்த 4 மருந்துல இந்த மருந்து எப்படி இருக்கு? இப்ப நீங்க என்ன பார்க்கலாம்னா இங்க இருந்து இப்படி போகக்குள்ள இதுல பூ எப்படி இருக்குது, பயிர் எப்படி பசுமையா இருக்குது, அடியில இருந்து அந்த நம்மளோட அந்த இலெல்லாம் கருகி இருக்கு இல்லைங்களா, இலை கருகலோ இலை புள்ளியோ எந்த அளவுக்கு இருக்கு, கீழே அடி இலையில இருக்கா இல்ல மேல வரைக்கும் இருக்கா, இல்ல இங்க இருந்து அந்த பக்கம் போகக்குள்ள அந்த பயிர் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த இதுல இருக்கிறது நீங்களே அதாவது கண் கூட நம்ம பார்த்தாதான் நமக்கு அதோட விஷயம் புரியும். ஸோ அதுக்காக தான் முதல்ல ஃபீல்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இதில் இன்றைக்கி மருந்து அடித்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டைம் கொடுத்தோம். இப்போ 2வது ஒரு மருந்து அடித்து இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது விரஞ்சு? 7 நாள் ஆகுது. 2வது இந்த மருந்து அடித்து இன்றைக்கி 7 நாள் ஆகுது. சரிங்களா? அந்த கடைசியில் ஒரு கால் மருந்து அடிக்காமலே விட்டுருக்கோம். அதாவது அது பார்க்கணுன்றதுக்காகவே அந்த இலையோட இதை நீங்கள் அந்த இலையை இப்படி தொட்டு பார்த்தாலுமே இது எப்படி திக்காக இருக்குது, அது எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அந்த இதுவும் பார்க்கலாம் வித்தியாசம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறது பயிர் எவ்வளோ பசுமையாக இருக்குது,
நோய் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, பூ எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதை. ஸோ இதை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்னென்ன இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை இருக்கக்கூடிய மருந்து வச்சு எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம். ஸோ இப்போ எல்லாம் நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே ரொம்ப நேரம் வெயிலில் இது பண்ண வேணாம். அங்கே உட்காந்து அது வெயில் காலத்தப்போ எப்படி பராமரிக்கிறது, பனிக்காலத்தப்போ எப்படி பராமரிக்கிறது, ஒரு 20-30 நிமிஷம் நமக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் நம்ம பேசலாம். சரிங்களா? சரி, இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வாங்க. அங்கே முன்னாடி ஒரு சார் வந்திருக்காரு, முன்னாடி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அங்கே போய் உட்காந்து பேசலாம். சரி, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம அங்கே பேசலாம். சரி, அப்படியே இதில் பார்த்துட்டு கூட அந்த கடைசியில் கூட வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே போங்க, அப்படியே பார்த்துட்டு இந்த 4 பேர் தான்